ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 1 ப்ரோஸ் Eidgah செக்ஷன் 3 glossary tongs a tool used to hold hot things. நம்ம சமைக்கும்போது அடுப்பில் இருந்து ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை வெஸ்ஸில் இறக்கக்கூடிய அந்த டூலை தான் நம்ம டாங்ஸ்ன்னு சொல்லுவோம், கிடுக்கின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷியஸ் வேல்யூபிள், ரொம்ப விலை மதிக்க முடியாதது. wretched, unhappy, ஒரு சோகமான. Read this section in pairs. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. இப்போது ஸ்வீட் ஷாப்பெல்லாம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஷாப் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது, ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஹார்ட்வேர் அப்படின்னா நிறைய இரும்பு பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடைகள், ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. மற்ற பாய்ஸ்க்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஹமீத் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கடையை நோக்கி போகிறான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very blessed. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." இப்போது அந்த கடையை நோக்கி அவன் போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே என்னத்தை பார்க்குறான் அப்படின்னா டாங்ஸ் பார்க்குறான். டாங்ஸ் அப்படின்னா நம்ம கிடுக்கின்னு சொல்லுவோம்ல, சமைக்கும் பொழுது எடுக்கக்கூடியது. அதை பார்க்குறான். அது வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இல்லை. ஒவ்வொரு முறையும் அவங்க சப்பாத்தி சமைக்கும்போது அந்த அயன் பேனில் வந்து அவங்களோட கையை வந்து சுட்டுக்கிறாங்க. அதனால் இதை வாங்கினா பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பாட்டியோட ஃபிங்கர்ஸ் வந்து என்ன ஆகாது, சுட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதனால் இது வாங்கினா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதனால் ஹமீத் என்ன பண்ணுறான் அப்படின்னா பைல் ஆஃப் டாங்ஸ் நிறைய அப்படியே குவியலாக அடுக்கி வச்சுருக்காங்க ஹார்ட்வேர் ஷாப்பில். அங்கே போயிட்டு ஷாப் கீப்பர்கிட்ட இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஷாப் கீப்பர் இவனை பார்த்து சொல்கிறாரு, இது உனக்கான பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? அவன் வந்து கேட்குறான், இது வந்து விற்கிறதுக்கா இல்லை எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்? நான் ஏன் விற்காததுக்கு இங்கே வச்சுருக்கேன், விற்க தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறாரு, இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 6 பைசா, 6 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹமீட்ஸ் ஹார்ட் ஷாங்க். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட். அதை கேட்டோன்னே அவனுடைய அப்படியே இதயமே நொறுங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட என்னென்னா 3 பைசா தான் இருக்குது, ஆனால் இவர் வந்து 6 பைசா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறான். இதோட கரெக்டான விலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். உடனே சரி விடு, 5 பைசா கொடு அப்படின்னா எடுத்துக்கோ, 5 பைசா கொடுத்துட்டு எடுத்துக்கோ, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் வந்து ஹமீத் கிட்ட சொல்கிறாங்க. ஹமீத் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? தென் ஹி வாக்டு அவே, afraid that the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Moshin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." ஹமீத் வந்து அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் வந்து 3 பைசாக்கு 3 பைசாக்கு இதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல நிற்கவே இல்லை. டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அஃப்ரைடாக இருக்குது, பயமாக இருக்குது. எங்கள் ஷாப்கீப்பர் வந்து ஸ்க்ரீம் அப்படின்னா கத்துறது, வேகமாக திட்டிடுவாரோ நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுறான் நிற்காம. ஆனால் ஷாப்கீப்பர் வந்து அவன் நினச்ச மாதிரி திட்டவே இல்லை, கத்தவும் இல்லை. உடனே அவனை கூப்பிட்டு இந்த 3 பைசாவை வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேர் ஆஃப் டாங்ஸை வந்து கொடுக்குறாங்க, அந்த கிடிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் வாங்கிக்கிட்டு அவனோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டு எப்படி கன்னை வந்து வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி அந்த கிடிக்கையை வச்சுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அவனை பார்த்த உடனே மோஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிரிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இந்த டாங்ஸை வந்து எதுக்காக வாங்கின, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
அதுக்கு உடனே ஹமீட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ வேணா நீ வாங்கின அந்த டாயை தூக்கி போடு, அது வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நான் இதை தூக்கி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகாது, உடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மாமூத் செட், ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? உடனே மாமூத் வந்து கேட்குறான், இது என்ன விளையாட்டு பொருளா இது இந்த டாங்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். Why not? replied Hamid. Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongues are like a tiger among toys. உடனே ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹமீட் வந்து கேட்டுட்டு, நான் வந்து இதை ஷோல்டரில் வச்சுருந்தேன்னா இது வந்து எனக்கு என்னுடைய கன் மாதிரி இருக்கும், என்னுடைய கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. மாங்ஸ் அப்படின்னா இந்த முனிவர்கள்லாம் பாட்டு பாடுவாங்க, பாதிரியார்கள். அவங்க பாடும்போது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வச்சுக்கிட்டு பாடுவாங்களோ அதே மாதிரி இது என்னோடய கையில் இருக்கும்போது இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னுடைய டாங்ஸ் வந்து எனக்கு எப்படி அப்படின்னா டைகர் மாதிரி, மற்ற டாய்ஸோடு கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டைகர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹமீட் வந்து ரிப்ளை பண்ணுறான். சாமி who had bought a small tambourine asked, will you exchange them for my tambourine? It is worth 8 paisas. But Hamid would not. The pair of tongs won everyone to its side. By 11 the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. சாமி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சின்ன டேம்பரின் வந்து வச்சுருக்கான். இவன்கிட்ட கேட்குறான், உன்னோடதையும் என்னோடதையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட டேம்பரினோட விலை வந்து 8 பைசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹமீட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவன் வந்து இப்போ எல்லாரையுமே நம்ப வச்சிட்டான். அவனை மற்றவங்க வச்சுருக்க டாய்ஸை விட இவன் வச்சுருக்க அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அவன் வந்து வின் பண்ணிட்டான். இப்போது அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 11 o'clock வந்து ஆகுது. அந்த ஃபேருக்கெல்லாம் போயிருந்தவங்க எல்லாருமே ரிட்டன் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஹமீதும் ரிட்டன் வரான். அவனோட வாய்ஸ் கேட்டவுடனே அவனோட கிராணியான அமீனா வந்து வீட்டை விட்டு வெளில வந்து அவனை பிடிச்சி அவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்க. சடன்லி ஷி நோட்டிஸ்ட் த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டாங்ஸ்? அவங்க வந்து அவனை பார்த்த உடனே அவனோட கையில் வந்து இந்த டாங்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. உனக்கு இது எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ பாட் தெம், நான் வந்து இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? எவ்வளோ கொடுத்து நீ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 பைசாஸ், 3 பைசா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யூ ஆர் எ ஸ்டூபிட் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவன்ட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். குடின்ட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தென் திஸ் பேர் ஆஃப் அயர்ன் டாங்ஸ்? நீ என்ன முட்டாள நீனு அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. மணி 11 ஆகுது, இன்னும் எதுவும் சாப்பிடாம எதுவுமே குடிக்காமல் நீ இதை போய் வாங்கினியா? இதை விட வேறு எதுவுமே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹமீட் ரிப்ளை இன் அன் இன்ஜூர்ட் டோன், யூ burn your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. அவன் வந்து பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தான். ஆனால் அவங்க வந்து திட்டினோடனே அவனோட வாய்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக மாறிடுச்சு, தயக்கமாக மாறிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து சுட்டுக்கிறீங்கன்றதுனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொன்னோடனே அவங்க பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹமீட் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கானே, தன்னை பற்றி எதுவுமே யோசிக்காமல், எதுவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்காமல், ஸ்நாக்ஸ் வாங்கிக்காமல், டாய்ஸ் வாங்கிக்காமல் இப்படி நம்மளை பற்றி யோசிச்சிருக்கானே அப்படின்றத நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை நினச்சி அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ரிச்டு விமன், யாருமே இல்லாமல் இப்படி தனியாக கஷ்டப்படக்கூடிய இந்த ஒரு விமனுக்கு அவன் வாங்கிட்டு வந்த இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து ஒரு ப்ரெஷியஸாக, ஒரு ரொம்ப பொக்கிஷமாக இருக்குது. எதை விட அப்படின்னா சாக்ஸ் ஆஃப் சில்வர் விட, ஒரு சாக்கு ஃபுல்லாக வெள்ளியை கொடுத்தா கூட அதுக்கு இது வந்து ஈடாகாது, வெள்ளி வந்து ஈடாகாது. அந்தளவுக்கு அவங்க ப்ரெஷியஸாக நினைக்கிறாங்க.